வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவி ரூம்குள்ளே வர ஸ்ருதி ரொம்ப டீப்பாக ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப டீப்பான யோசனையில் இருக்க போல இருக்கு அப்படின்னு ரவி கேட்க, ஆமாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கியா, உனக்கு போர் அடிக்கலையான்னு ரவி கேட்குறாரு. எதையாவது யோசிக்காமல் சும்மா உட்காந்துருந்தா தான் போர் அடிக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன் உன்னை நீயே ப்ரெஷர் பண்ணிக்கிற, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டுன்னு ரவி சொல்ல, அதை நீ சொல்றியா, இப்போ எனக்கு இருக்க வேலை டென்ஷனில் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமான்னு ஸ்ருதி சொல்ல, நீயே எல்லா மைண்ட் செட்டையும் பண்ணிக்கிற, நம்ம டேலண்ட் வேற பிஸ்னஸ் வேற, எக்ஸாம்பிளுக்கு உன் ஃபீல்டையே எடுத்துக்கோயேன், ஒரு மூவி எடுக்க எல்லா விஷயமும் டைரக்டர் தான் பண்ணுவார், ஆனால் மேக்சிமம் டைரக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன் தெரியுமாங்கிறாரு ரவி. ஏன்னு ஸ்ருதியும் கேட்க, ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணால் கிரியேட்டிவாக யோசிக்க முடியாது, செலவை மட்டும்தான் யோசிக்க தோணும், இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் அப்படிதாங்கிறாரு ரவி. ஓஹோ அப்படின்னு ஸ்ருதி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க, நல்ல வேலையை கற்றுக்கிட்டு நாமளே டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாவும் இருக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஸ்மூத்தாக போகும், உனக்கு நாலேஜ் இல்லாத ஃபீல்டில் எல்லாத்தையும் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு நீயே தான் உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறேங்கிறாரு ரவி. அப்போது நீ கடைசி வரைக்கும் சேலரி வாங்குற ஒரு எம்ப்ளாயியாக தான் இருக்க போற, அதான் என்ன ஸ்ருதி கேட்க, அப்படி சொல்லலை ஸ்ருதி, நமக்கு அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாரு ரவி. சரி இப்போதைக்கு நான் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி ரொம்ப சந்தோஷமாயி, அப்படியா அப்பாடா இப்போதான் நீ வழிக்கு வர்றேன்னு அவர் சொல்ல, ஹலோ நான்லாம் உன் வழிக்கு வரவே மாட்டேன், இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னது பெர்மனண்ட்டாக இல்லை, சீதாவோட மேரேஜ் வருது இல்லை, மீனா நம்மளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேங்கிறாங்க ஸ்ருதி. சரி ஓகே, அது வரைக்குமாவது நான் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படின்னு ரவி சொல்ல, போடா லேசி ஃபெல்லோ, உனக்கு லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரிஸ்க் எடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல அப்படின்னு ரவி சொல்ல, சிரிக்கிற ஸ்ருதி, அதை ஏன் நான் தான் இனிஷியேட் பண்ணேன், நீ கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருக்க, ஒன்று தெரிஞ்சுக்கோ, கிடைக்கிற சான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்கறவன் டெவலப் ஆகவே முடியாது, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறான் பாரு, அவன் தான் டெவலப் ஆவான்னு ஸ்ருதி சொல்றது நமக்கு கூட சரின்னு தான் தோணுது. உடனே ரவி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, ஏதாவது ஸ்டேட்டஸ்ல படிச்சியான்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனல் தாட்ஸ் எல்லாம் இன்னமும் எழுத்துல தான் இருக்கு, செயல்ல இல்லை இல்லையா, சொல்ற விஷயம் நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பணக்காரங்க நிறைய ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஆனால் மிடில் கிளாஸ் அப்படி இல்லை அப்படின்னு ரவி சொல்ல, டேய் பெரிய பெரிய கம்பெனிங்க 3-4 ஜென்ரேஷனாக இருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயப்படாமல் எடுத்த ரிஸ்க் தான் காரணம், எல்லா சக்ஸஸ் ஆன பணக்காரங்களும் ஒரு காலத்தில் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ விட்டா நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்ப, இரு இப்போதைக்கு நீ சொன்ன மாதிரி கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படின்னு ரவி சொல்ல, சரி சீதா கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்குங்கிறாங்க ஸ்ருதி. நம்ம மேரேஜுக்கு சீதா தான் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணா நம்ம ஏதாச்சும் பண்ணணுங்கிறாங்க ஸ்ருதி. கண்டிப்பா பண்ணணும், நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், சீதா கல்யாணத்துல வர்ற சாப்பாட்டு செலவெல்லாம் நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு ரவி சொல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன் ஸ்ருதி இப்படி சொல்ற, நீ தானே சொன்ன மீனா நீ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு, சீதா தானே நமக்கு மேரேஜே பண்ணி வச்சா, இப்ப நாம ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ண போறா சொல்லுங்கிறாரு ரவி. இல்ல நீ பண்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ ஒத்துக்கலன்னா என்ன, சீதா கல்யாணத்துல முழு சாப்பாட்டு செலவையும் நான் தான் பாத்துக்க போறேன், இதை நானே முத்துக்கிட்டையும் மீனா அன்னிக்கிட்டையும் சொல்லிடுறேங்கிறாரு ரவி. நீ போய் சொல்லு, ஆனா நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் சொல்றது எதுக்கு தான் நீ ஒத்துக்குவ, இப்பவே நான் முத்துக்கிட்ட சொல்லிடுறேன், அவன் வேற யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துட போறான், நான் போய் சொல்லிடுறேன்னு ரவி போக, ஏய் இரு நானும் சொல்றேன் அப்படின்னு ரவி பின்னாடியே ஸ்ருதியும் ஓடி வர்றாங்க. அண்ணாமலை வந்து உட்கார, எங்கப்பா போயிருந்த, இன்னைக்கு ஸ்கூல் கூட இல்லையே அப்படின்னு முத்து கேட்க, பேங்க் வரலும் போயிட்டு வந்தேன்டா. மீனா எங்கன்னு அண்ணாமலை கேட்க, உள்ளதான்ப்பா இருக்கா, கூப்பிடவான்னு கேட்கிறாரு முத்து. உடனே கிச்சன் பக்கமா திரும்பி, மீனா மீனா அப்படிங்க என்னங்கங்கிறாங்க.
அப்பா கூப்பிடுறாரு பாரு அப்படின்னு சொல்ல மீனா அங்க வந்து சொல்லுங்க மாமான்னு கேட்க இந்த அம்மான்னு ஒரு கவரை நீட்டுறாரு. என்னங்க மாமா இதுன்னு மீனா கேட்க பிரிச்சு பாருன்னு கவரை நீட்ட மீனா அதை கையில வாங்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்துட்டு மாமா பணம் இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா அதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, இந்தா ₹1 50,001 அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயாவோட முகத்தை விட அவங்க கண்ணு பெருசாயிடுது. ஏங்க எதுக்குங்க அவளுக்கு அவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு விஜயா கேட்க இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற? சீதாவோட கல்யாணத்துக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை கொடுத்தேங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் அப்படின்னு மீனா சொல்ல கல்யாண செலவெல்லாம் நிறைய இருக்குல்லம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல மாமா நீங்களே உங்களுக்கு வர்ற பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல சேர்த்து வச்சு நான் என்ன செய்ய போறேன்? 3 பசங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க, பணம் சும்மா பேங்க்ல இருக்கிறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா நெகிழ்ந்து போய் நிக்க அப்பா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு குரல் ரொம்பவே நெகிழ சொல்றாரு முத்து. மாமா உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம், உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கிறாங்க மீனா. நான் என்னம்மா செலவு பண்ண போறேன்? குடும்பத்துல ஒரு தேவைன்னு வரும்போது கொடுக்காம இருக்க முடியுமா? சீதாவும் என் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயாவால தாங்கவே முடியல. ஐயோ ஐயோ வடை போச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா பணத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த காசை நீ வச்சுக்கோப்பா, உனக்கே பென்ஷன் பணம் கொஞ்சமா தான் வருது, செட்டில்மெண்ட் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் இந்த புண்ணியவான் எடுத்துட்டு போய் காலி பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு அங்க நிக்கிற மனோஜை பார்த்து முத்து சொல்றாரு. டேய் அதான் மாசம் மாசம் பணம் கொடுக்கறேன்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல 2 மாசம் தான் கொடுத்த, அதுக்கப்புறம் உன்னையும் காணோமே அப்படின்னு முத்து சொல்ல டேய் விடுடா அதெல்லாம் கல்யாண செலவுக்கு வச்சுக்கமாங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு விஜயா ஆத்தாமையோட கேட்க அவங்க கேட்டுதான் கொடுக்கணுமா? தேவைய புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே அதை நம்ம வீட்டுக்கே பண்ணுங்க, எவ்வளவு ஒருத்திக்கு எதுக்குங்க இப்படி தானம் பண்றீங்க அப்படின்னு விஜயா பதற. இங்க பாரு சீதாவும் நம்ம வீட்டு பொண்ணு தான், அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறது நம்மளோட கடமை. பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? தேவைக்கு உதவுன அவங்க மனசுல நாம எப்பவுமே இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மனசுல நீங்க அப்படியே ஃப்ளாட்டு கட்டி வாழ போறீங்களாக்கும், அனாவசியமா பணத்தை இப்படி வாரி இறக்கிறீங்களே அப்படின்னு விஜயா பயங்கர கடுப்போடு சொல்ல ஏன் பணத்தை தானே கொடுத்தேன், ஓ நகை நட்டை எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஐயோ நம்ம நகைங்களுக்கு வெட்டு வச்சிருவாரோ அப்படின்ற விஜயா பதறி போய் நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா போய் நிக்கிறீங்க, ஏற்கனவே அங்கிருந்து தான் ஒருத்திய இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அதோட விட்டு தொலைக்காம இவ தங்கச்சி இவன் கூடவோ போய் வாழறதுக்கு நீங்க இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுப்பீங்களா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு 1,001 ரூபாயை மொய் எழுத விட்டுட்டு இதுங்களுக்கெல்லாம் அதுவே அதிகம் அப்படின்னு விஜயா காட்டுக்கத்துல கத்த மாமா நீங்க என் தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணாலே போதும், பணமெல்லாம் வேண்டாம் மாமாங்கிறாங்க மீனா. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குமா? இது நான் ஏன் சம்பாத்தியத்துல இருந்து கொடுக்கற பணம், யாருக்கு கொடுக்கறேன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நல்லா கேட்டுக்கமாங்கிற மாதிரி அம்மாவை பாக்குறாரு முத்து. மீனா கையில இருந்து கவரை வாங்கி மறுபடியும் அப்பா கிட்ட நீட்டி அப்பா இதை உன் செலவுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு முத்து சொல்ல டேய் சொல்றேன்ல கூட அவகிட்ட மிரட்டல அண்ணாமலை சொல்ல மறுபடியும் கொடுத்துடுறாரு முத்து. சரிப்பான ஒரு ஒத்துக்க, ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம்னு நடக்கும்போது அவங்கனால என்ன முடியுதோ அதை செய்யணும்டான்னு அண்ணாமலை சொல்ல கரெக்டுப்பா முத்து நானும் அதை தான் பேச வந்தேன். சீதா கல்யாணத்துக்கு வெளியில எங்கேயும் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துறாத, சாப்பாட்டு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ரவி சொல்ல அவ்வளவுதான் விஜயாவுக்கு சுருன்னு ஏறிடுது, கண்ட்ரோலே பண்ண முடியாம ஏய் டேய் அப்படின்னு பயங்கரமா ஏதோ சொல்ல வர அண்ணாமலை முறைக்கிறத பார்த்துட்டு கையை தாழ்த்திக்கிட்டு ஓ அப்பா மாதிரி ஏண்டா நீயும் பேசுற அப்படின்னு கேட்க ஏன் பையன் என்ன மாதிரி தான் பேசுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பயங்கர கோபத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், சீதா கல்யாணத்துக்கு சாப்பாட்டு செலவு என்னுடையது அப்படின்னு ரவி சொல்ல விஜயாவால எதையும் சொல்ல முடியல. ஆனா கோவம் அப்படியே மின்னுது அவங்க முகத்துல. ரவி நான் அப்பவே சொன்னேன்ல நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதிய. விஜயாவுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லுமா மருமகளே, இப்பதான் நீ சரியா பேசுற, ஸ்ருதி தான் இந்த வீட்டுல சரியா பேசுவா, நீ சொல்றதுதாமா கரெக்ட்னு சந்தோஷமா சொல்றாங்க விஜயா. ஏய் என்ன நீ
எல்லார் முன்னாடி இப்படி சொல்ற அப்படின்னு ரவி திகைச்சு போய் கேட்க, நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா பெருமையா அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. டேய் ரவி, அதான் பலகுரல் பிடிக்கலன்னு சொல்லுதுல்ல, விட்றா அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா சொல்றாரு. அவருக்கு செய்யலன்ற வருத்தம் இல்ல, ஏன் ஸ்ருதி இந்த மாதிரி பேசுறாங்கன்றது தான் வருத்தம். ஆமா ரவி, வேண்டாம் ரவி, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க மீனா. ஸ்ருதி ஏன் இப்படி பண்றேன்னு ரவி கேட்க, மறுபடியும் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி. விஜயாவுக்கு பெருமை பிடிபடல. ரவி ஆசைப்படுறாமா, நீ ஏன் வேண்டாங்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அங்கிள் அவன் இந்த செலவை மட்டும் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதோட சேர்த்து சீதாவுக்கு நான் ஒரு 3 சவரன்ல செயின் வாங்கி தர போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியில ஹார்ட்டே நின்றும் போல இருக்கு. ஐயோ, இந்த பணக்கார பைத்தியம் இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சிருச்சேன்னு பாக்குறாங்க. அப்பாடா, இததான் சொல்ல வந்தியா அப்படின்னு ரவி சிரிக்க அண்ணாமலைய நிம்மதியா சிரிக்கிறாரு. செம்மையா பல்பு வாங்கினியான்னு அவர் விஜயாவை பார்த்துட்டு இருக்க. என்னங்க இது, இவங்க இவ்வளவு பண்றேங்கிறாங்கன்ற மாதிரி மீனா முத்துவ பாக்குறாங்க. ரோஹிணிக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே கொஞ்சமா மனோஜ் பக்கம் சாஞ்சி, பாத்தியா இவகிட்ட நான் பணம் கேட்டப்ப கொடுக்கல, இப்ப மீனா தங்கச்சிக்காக கொடுக்கறா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாங்க ரோஹிணி. எல்லாம் பணக்காரிங்கிற திமிரு அப்படின்னு அந்த ஜாடியோட மூடி சொல்லுது. என்னம்மா இப்படி சொல்றேன்னு விஜயா அதிர்ச்சியோட கேட்க, ஆமா ஆண்டி, நான் இப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரியான ஜோடியா சேர்ந்திருக்கிற நீ, இவனுக்கு மேல இருக்கியே நீ அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல, 3 சவரன்னா அதுவே 2 லட்சத்துக்கு மேல இருக்குமே அப்படின்னு மனோஜ் தாங்காம கேட்க, வரட்டும் சோ வாட்டுங்கிறாங்க ஸ்ருதி. மீனா எனக்கு சிஸ்டர் மாதிரி, அப்ப சீதாவும் எனக்கு சிஸ்டர் தானே, அவளுக்காக நான் பண்றேங்கிறாங்க ஸ்ருதி. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா அப்படின்னு ரவி கேட்க ஸ்ருதி சிரிக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டு செலவுல தான் இந்தவளோட தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு படுபயங்கரமா கிண்டல் பண்றாங்க விஜயா. அவங்களோட கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு முடியாம போக இந்த வழியில காட்டுறாங்க. முத்தவும் மீனாவும் அவங்களையே பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னு கேவலமா பாக்குறாங்க விஜயா. அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க, மீனா அண்ணி எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எங்க கல்யாணத்தப்ப அவங்க தான் எங்க கூட இருந்தாங்க அப்படின்னு ரவி சொல்ல, டேய் இப்படி எல்லாம் நீங்க உதவணும்னு தான் அப்பவே அவ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, பயங்கரமான கடுப்பை மறைச்சுக்கிட்டு, விஜயா நீயா ஒரு யூகத்துல பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வந்துட்டாரு இவரு அப்படின்னு ஊகுன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. அண்ணி சாப்பாட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் டீமை வச்சு எல்லாத்தையும் நான் பக்காவா பண்ணிடுறேங்கிறாரு ரவி. மீனா நகை வாங்க போகும்போது சொல்லுங்க, நானும் வர்றேன், சீதாவுக்கு நான் செயின் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க ஸ்ருதி. ஐயோ எதுக்கு ஸ்ருதி, உங்களுக்கு தேவையில்லாத செலவுன்னு மீனா சொல்ல, ஐயோ இந்த நடிப்பு தாண்டி உங்ககிட்ட, இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுக்குவ அப்படின்னு விஜயா சொல்ல, உங்க அளவுக்கெல்லாம் அவளுக்கு நடிக்க வராது, யாரும் எந்த காரியமும் சாதிக்கல, மீனாவோட நல்ல மனசுக்காக இங்க இருக்க நல்ல மனசு இருக்கவங்க செய்யறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் நீ என்ன பண்ண போறேன்னு அண்ணாமலை கேட்க, நான் ஷோரூம் போறேன்பாங்கிறாரு மனோஜ். ஐயோ இவன் என்ன இப்படி புரிஞ்சுக்காம பேசுறான்னு ரோகிணி பார்க்க, கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெளிவாவே கேட்டுடுறாரு அண்ணாமலை. கல்யாணத்துக்கா என்ன பண்றது அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு நிக்கிறாரு மனோஜ். அவன் என்னப்பா பண்ணுவான், கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் உன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நான் எதுக்குடா பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அவங்க நமக்கும் சொந்தம் தான்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா உங்க தங்கச்சிக்கு நான் ஃப்ரீயா பிரைடல் மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல ரோஹிணி சீதா மேக்கப் போடலாம் விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா ஏன், கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம்லாம் பண்ணணும்ல, அதான் பார்லர் அம்மா பண்றேன்னு சொல்லுதுல்ல, பண்ணட்டும் விடுங்கிறாரு முத்து. எதுக்கு கமிட் ஆன அப்படின்னு ரோஹிணி கிட்ட மெதுவா கேக்குறாரு மனோஜ். மனோஜ் உன் பங்குக்கு நீ ஏதாவது செய்யணும்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எதுக்குடா இவர் இப்ப என்னையும் இழுத்து உள்ளர போடுறாரு அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. கல்யாண பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும்ல, உன் கடையில இருந்து கிரைண்டர் மிக்சி 2ஐயும் கொடுத்துருங்கிறாரு அண்ணாமலை. ஐயோன்னு மனோஜ் பார்த்துட்டு இருக்க, குவாலிட்டியா கொடுத்துடுங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ அப்பா இதுவே 10,000 ரூபாய்க்கு மேல வரும்பா அப்படின்னு மனோஜ் பதற, வரட்டும்டா கணக்கு எழுதி வச்சுக்க நான் பாத்துக்கிறேங்கிறாரு அண்ணாமலை. என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு வாய மூடிக்கிறாரு மனோஜ். விஜயா நீ என்ன அண்ணாமலை கேட்க, பங்கு வச்ச வரைக்கும் போதும், நல்ல வேலை இவங்க வீட்டுல 2 பொண்ணுங்களோட இவங்க அப்பா அம்மா நிறுத்திட்டாங்க, இன்னும் 4 பொண்ணுங்களை பெத்திருந்தா
இப்படி மாமனார் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ஓசியிலேயே வாங்கி கொடுத்துடுவா. என்னவோ பண்ணி தொலைங்க சை அப்படின்னு கடுப்பா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க விஜயா. எழுந்திருக்கிற அண்ணாமலை ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஏதாவது திருஷ்டி படும், இதெல்லாம் கண்டுக்காத, நீ போய் கல்யாண வேலையை பாரு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு அவரும் போயிட. எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா அண்ணாமலை கொடுத்த கவரை கொண்டு போய் சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. பூஜை ரூம் கதவு கிட்ட நின்றுட்டு இதை பார்த்துட்டு முத்து நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஸ்ருதி காஃபி கப்பை வைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வர பின்னாடியே ரோஹிணி வர்றாங்க. வச்சுட்டு திரும்புற ஸ்ருதி, என்னங்க ரோஹிணி அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க, இந்த வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. நீங்க எப்பவும் ஃபேரா நடந்துப்பீங்கன்னு யோசிச்சேன், ஆனா நீங்களும் ஆளுக்கேத்த மாதிரி தான் இருக்கீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படி என்ன அன்ஃபேரா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நான் ஒரு எமர்ஜென்சிக்காக உங்ககிட்ட பணம் கேட்டேன். அப்ப எல்லா பணத்தையும் நான் ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மீனாவோட தங்கச்சிக்காக 3 பவுன்ல செயின் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இது அன்ஃபேர் தானே ஸ்ருதி? அப்ப மீனா வேற நான் வேறன்னு தானே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம ரோஹிணி கேட்க, இருக்கிற ஸ்ருதி, ரோஹிணி நீங்க மீனாவை விட நிறைய படிச்சிருக்கீங்க, நிறையவே நாலேஜ் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா சென்ஸே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேவலமா சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் ரோஹிணிக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. யாரு நானான்னு கேட்க, ஆமா நீங்க எமர்ஜென்சிக்காக பணம் கேட்கல, நீங்க தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கேட்டீங்க அப்படின்னு ஸ்ருதிக்கு சொல்ல, அப்ப ஏன் ப்ராப்ளம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் இல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, அது ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றேன். ஆன்ட்டிக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவங்க பணம் கேட்டது நியாயமும் இல்ல. நீங்க ஆன்ட்டிக்கு பயந்து அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் த லைஸ் யூ செட். நீங்க சொன்ன பொய்யால வேற வழி இல்லாம ஆன்ட்டி சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பணம் எமர்ஜென்சிக்காக கேட்கறது இல்ல, ஆன்ட்டியோட கோவத்துக்காக கேட்டது. நான் சீதாவுக்கு பண்றது அப்படி இல்ல, அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது, அவ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க ஒண்ணு உங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கலையே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எக்ஸாக்ட்லி அவங்க கேட்கவும் மாட்டாங்க, காசு பணத்துக்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறவங்களும் இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரோஹிணியோட முகம் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுது. சீதா நார்மல் ஃபேமிலியில இருந்து வர்ற ஒரு பொண்ணு, எனக்கும் அவ ஃப்ரெண்டு தான். நானும் ரவியும் லவ் பண்ணும்போது அவ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி சீதா நம்ம ஃபேமிலியில ஒரு பொண்ணு, மேரேஜுக்கு நாம தானே செய்யணும். சொல்ல போனா நீங்களும் 2 பவுன் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ அப்ப நான் வேற கொடுக்கணுமா அப்படின்னு ரோஹிணி கடுப்பா கேட்க, கொடுத்தாலும் தப்பில்லைன்னு சொல்றேன். மீனாவுக்கு வேற யார் இருக்கா? நாம தானே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற ஸ்ருதி அங்கிருந்து வெளியே வர, மீனா அங்க இருந்து வர்றாங்க. ஸ்ருதி, நான் உண்டியல்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அவரும் கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னாரு. எல்லாம் சேர்த்து ஒரு 3 பவுனுக்கு பணம் இருக்கு, நாளைக்கு நகை எடுக்க போலான்னு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, கிச்சன்ல அது வரலாம் திகைச்சு போய் நின்றுருக்க ரோஹிணியும் வெளியே வர்றாங்க. ஓகே மீனா, நானும் 3 பவுன் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, சோ நானும் வர்றேன், போய் வாங்கிடலாம். சீதாவுக்கு வேற ஏதாவது வாங்கணுமான்னு கேளுங்க, அந்த ஷாப்பிங்கையும் சேர்த்து முடிச்சிடலாங்கிறாங்க ஸ்ருதி. ஐயோ என்ன லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது, விட்டா இவளே எல்லாத்தையும் செஞ்சிடுவா போல இருக்கே அப்படின்னு விஜயாவுக்கு அடுத்ததா திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. ஐயோ ஸ்ருதி, எதுக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? சீதாவுக்கு நீங்க இதெல்லாம் பண்றேன்னு சொல்றது சந்தோஷம்தான், ஆனா எதுக்கு 3 பவுன் இல்லைங்கிறாங்க மீனா. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேண்டாமே அப்படின்னு மீனா சொல்ல, அங்க கொஞ்ச தூரத்துல நின்றுட்டு இருக்க ரோஹிணிய, கேட்டுக்கிட்டீங்களா, உங்களுக்கு பதில் கிடைச்சுதாங்கிற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க. மீனா, நான் சொன்ன வார்த்தையை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன், சொன்னா சொன்னதுதான். யாருக்காக செலவு பண்றோங்கிறத விட என்ன விஷயத்துக்காக செலவு பண்றோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ரோஹிணிக்கு இன்னொரு சவுக்கடி கொடுக்குறாங்க ஸ்ருதி. நாம நாளைக்கு போய் என்ன வேணுமோ வாங்கிடலாம், சீதாவை கூட வர சொல்லுங்கன்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் பொண்ணு அவ்வளவா வெளியே வரக்கூடாது, அவளுக்கு என்ன வேணுமோ நான் கேட்டுக்கிறேன், நாம போய் வாங்கிட்டு வந்துடலாங்கிறாங்க மீனா. அப்படின்னு ஸ்ருதி தலையாட்டிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடை இருக்கு, அங்கேயே போலான்னு மீனா சொல்ல, சரி போலான்னு தலையாடுறாங்க ஸ்ருதி. இதுக்கு மேல இதுங்க பேசுறதெல்லாம் கேட்டு நின்று தொலைய முடியாதுன்னு ரோஹிணி அங்கிருந்து போக, ரோஹிணி நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிட்டு இருக்க, அவங்கள விடுங்க நாம போலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதியை ஒரு முறைச்சிட்டு போறாங்க ரோஹிணி. சிட்டி அவர் ஆபீஸ்குள்ள நுழைய கூட பிஏவும் இன்னொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு சிட்டி கேட்க, ஆமாண்ணே
எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்னு, நம்ம ஏரியாவில் இருக்க மண்டபத்தை தான் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்த பையன் சொல்ல, கல்யாண செலவுக்கு பணம் கேட்டு சத்யா வருவான்னு நினைச்சேன். அப்படி வரும்போது நம்ம பக்கம் இழுத்துக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சிட்டி எரிச்சலா சொல்ல, அந்த முத்து தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புதுசா வந்த அல்லக்கை சொல்ல, அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு பாக்குறேன், மாட்டேங்கிறான். ஒரு சான்ஸ் வரும். சரி, உன் கதை என்னாச்சுன்னு அடுத்த அல்லக்கைய கேக்குறாரு. ரோஹிணி கிட்ட ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு பணம் கேட்டியே, என்னாச்சு அப்படின்னு இப்ப புதுசா அல்லக்கையா மாறின பிஏ கிட்ட கேக்குறாரு சிட்டி. வழக்கம் போல பணம் இல்லைன்னு தான் சொல்றா. அவ புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன், அவ சைலண்டா தான் இருக்கா அப்படின்னு பிஏ சொல்ல, அப்ப ஆளை மாத்துங்கிறாரு சிட்டி. ஆளை எப்படி மாத்துறது? ரோகிணியோட ரகசியம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற யார போய் மிரட்டுறது அப்படின்னு பிஏ கேட்க, டேய் அது இல்ல, அவ புருஷன்கிட்ட சொல்றோன்னு சொல்லி மிரட்டினல்ல, அது எடுபடல. ஏன்னா இவள மாதிரி ஒருத்திய நம்புறான்னா அவன் கேனையாதான் இருப்பான். அவன் பேரை சொல்லாத, அந்த வீட்லயே டேஞ்சரான ஆளு முத்து தான். முத்துக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லு, அப்படி மிரட்டினா அவளுக்கு பயம் வரும்லங்கிறாரு சிட்டி. அதையும் தான் சொன்னேன், முத்துக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன், அப்பவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சலிப்போட பிஏ சொல்ல, ஒரு தடவை சொன்னா பயம் வராது, போனை போட்டு முத்துவை பார்த்து சொல்ல போறேன்னு சொல்லு அப்படிங்கிற சிட்டி டேபிளை தட்டிட்டு அது மேல ஏறி உட்கார்றாரு. பிஏவும் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து கால் பண்ண, ரிங் ஆகுது, ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு சிட்டி. ரோஹிணி வேகமா ஓடி வந்து எடுத்து பாக்குறாங்க. ஒரு செகண்ட் யோசிக்கிறவங்க கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, என்ன வேணும் உனக்குங்கிறாங்க. எனக்கு என்ன வேணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு பிஏ சொல்ல, என்கிட்ட பணம்லாம் இல்லைங்கிறாங்க ரோஹிணி. அப்ப நீ சொல்றதே கேட்க மாட்ட, இனிமே உங்ககிட்ட சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. இப்ப நான் முத்துவை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன், அவன் வீட்டுல இருக்கானா எங்க இருக்கான் அப்படின்னு பிஏ சொல்ல, ஏய் என்ன சொல்ற நீ அப்படின்னு ரோஹிணி பதற, நீ பயப்படுற மாதிரி தெரியல, உனக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் முத்துக்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு பிஏ ஜாலியா சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம இப்ப மிரட்டிட்டு இருக்கேங்கிறாங்க ரோஹிணி. இங்க பாரு ரோஹிணி, இனிமே மிரட்டிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டேன், உன் புருஷன்கிட்ட சொன்னா நீ சமாளிச்சிடுவ. ஆனா முத்து ஏடா கூடமான ஆளு, அவங்கிட்ட சொன்னா கண்டிப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டான். எனக்கு பணம் கிடைக்கலனாலும் நீ மாட்டினதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்னு பிஏ சொல்ல, ப்ளீஸ் அவங்கிட்ட சொல்லிடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேங்கிறாங்க ரோஹிணி. நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, கொஞ்சி கேட்டாலும் சரி, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம், பணம் தரல நான் முத்துக்கிட்ட போய் பேசிடுவேன். நீ சாதாரணமா தப்பு பண்ணல, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கதையே நீ மறைச்சிருக்க, அது மட்டும் தெரிஞ்சது உன்னை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாத்துக்கோ, நாளை காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம் அப்படின்னு பிஏ போனை கட் பண்ணிடுறாரு. ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியும் திகைப்புமா நின்னுகிட்டு இருக்காங்க. நைட்டு மனோஜ் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க, கீழே பாயில படுத்திருக்க ரோஹிணி தூக்கமே வராம புரண்டு புரண்டு பார்த்துட்டு எழுந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த பிஏ இப்படி டார்ச்சர் பண்றானே, முத்துக்கிட்ட சொல்றேன்னு வேற மிரட்டுறான். முத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அதுவே அவனுக்கு போதும், கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிடுவான். இந்த வீட்லயே நான் இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க. பிஏ சொன்னது மறுபடியும் அவங்க மைண்ட்ல வருது. இதுக்கு மேல நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம், பணம் தரல நான் முத்துக்கிட்ட போய் பேசிடுவேன் அப்படின்னு பிஏ சொன்னது ஞாபகத்துல வர பயங்கர கடுப்பாகிற ரோகிணி, டேய் நீ முத்துக்கிட்ட சொன்னீன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கரமா கத்திடுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ வாய் திறந்து கத்திட்டோமேன்னு. சத்தம் கேட்டு மனோஜ் எழுந்து உட்கார பட்டக்குன்னு படுத்துக்கிறாங்க ரோஹிணி. அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ண, யாரோ பேசுனாங்களே அப்படின்னு நினைக்கிற மனோஜ் கண்ணாடியை தொலாவி எடுத்து போட்டுக்கிட்டு, ரோஹிணி 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 அப்படின்னு தட்டி தட்டி கூப்பிட, அப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறவங்க மாதிரி, என்ன மனோஜ் என்னாச்சு, தண்ணி வேணுமான்னு பயங்கர தூக்க கலக்கத்துல கேக்குறாங்க. இல்ல வேணான்னு மனோஜ் சொல்ல, அதோ அங்க இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல இப்ப நீ எதுக்கு கத்துனன்னு மனோஜ் கேக்குறாரு. நான் கத்துனேனா? இல்லையே, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், ஆக்சுவலி நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல நீ சத்தமா விடமாட்டேன்னு ஏதோ சொன்னல அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல மனோஜ் நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னு ரோகிணி சொல்ல, இல்ல உன் சத்தம் கேட்டு தானே நானே அலறி எந்திரிச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. மனோஜ் மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டே விஜயா கதவை தட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் கதவை தரடா மனோஜ் அப்படின்னு விஜயா
கதவை தட்டிட்டு இருக்க மனோஜ் கட்டில விட்டு இறங்குறாரு. அங்க விஜயா, அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, முத்து, மீனான்னு எல்லாரும் நிக்கிறாங்க. மனோஜ் கதவை திறக்க ரோஹிணி, மனோஜ் 2 பேரும் வெளியே வர்றாங்க. மனோஜ் திகைச்சு போய், என்னம்மா எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்னடா சத்தம் அப்படின்னு விஜயா கேட்க, என்னங்க ஆண்டின்னு கேக்குறாங்க ரோஹிணி. என்னமோ கத்துற சத்தம் கேட்டதுன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா எங்க ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. டேய், நானே இப்பதான் சவாரி போயிட்டு வந்து கண்ணை அசந்தேன், திடீர்னு ஏதோ பேய் கத்துற மாதிரி சத்தம் கேட்டதுடா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இந்த கிணத்தை சமாளிச்சிடலான்னு பார்த்தா இத்தனை லூசுங்க வந்து நிக்குதுன்னு ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆஹான்னு ரோஹிணி தலையாட்ட, அப்படிலாம் எதுவும் இல்லைங்கப்பா, நான் நல்லா தூங்கிட்டேன், நானும் சத்தம் கேட்டு தான் எழுந்திருச்சேன் ரோஹிணி அப்படின்னு வேகமா மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி திரும்பி பார்க்க ரோஹிணி தான் கத்தன மாதிரி இருந்துச்சுன்னு ஸ்லோவா சொல்றாரு. எனக்கும் ரோஹிணி குரல் தான் கேட்டுச்சு. என்னாச்சு ரோஹிணின்னு மீனா கேக்குறாங்க. தெரியலங்க, இவரும் என்னை எழுப்பி அதுதான் கேட்டாரு, ஆனா எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்லிட்டு இருக்க. சத்தம் கேட்டு எல்லாரும் அலறி அடிச்சு எழுந்திருச்சு வந்திருக்கிறோம், உனக்கு மட்டும் கேட்கலையா அப்படின்னு முத்து கேட்க, கத்துனதே அவங்க தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அண்ணி கனவுல ஏதும் கத்துனீங்களா அப்படின்னு ரவி கேட்க, தெரியல ரவி, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கே ஒண்ணுமே புரியலங்கிறாங்க ரோஹிணி. அம்மா, ஒருவேளை ரோஹிணியோட அப்பா திரும்பவும் பேயா எதுவும் வந்துட்டாரா அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி திகச்சு போய் பார்க்க, டேய் இவளே இவங்க அப்பா செத்துட்டாருன்னு பொய் சொல்லி தானேடா ஏமாத்துனா, உயிரோட இருக்கும் போதே பாதியில விட்டுட்டு போன இவங்க அப்பன் இப்ப திரும்பி வர போறானாக்கும் அப்படின்னு விஜயா நக்கலா கேட்க, ஐயோ இவர் என்ன தேவையில்லாத டாபிக்குள்ள எல்லாம் போறாரேன்னு ரோஹிணி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஒருவேளை இவங்க அம்மாவோட ஆவியா இருக்குமோ அப்படின்னு மனோஜ் பயத்தோடு சொல்ல, மனோஜ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒத்த சத்தத்தை போட்டு ஊரையே கூட்டி வச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஏதாவது கெட்ட கனவா இருக்கும், சாமியை கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு போய் படு, போங்க எல்லாரும் படுத்து தூங்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் கலைஞ்சிட்டு இருக்க முத்து மனோஜ் கிட்ட வந்து, டேய் காலையில எனக்கு வேலை இருக்குது, கத்துறதா இருந்தா சத்தம் போடாம கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, ஏங்க அது எப்படிங்க சத்தம் போடாம கத்த முடியும், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க வாங்கங்கிறாங்க மீனா. ஏய் யாரையுமே நிம்மதியா தூங்க விட மாட்டியா நீ அப்படின்னு விஜயா எரிச்சலா கேட்க, அம்மா அவ என்ன பண்ணுவா, தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உன் வாழ்க்கையில வந்த கெட்ட கனவே இவதாண்டா, இவளுக்கு தனியா வேற கனவு வருதாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் எங்க படுக்கிறாங்கன்னு எட்டி பாக்குறாங்க விஜயா. இவ கீழே தானே படுத்திருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சத்தம் போடாம தூங்குன்னு ரோஹிணியை மிரட்டுறாங்க விஜயா. அப்படின்னு திரும்புறாங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவில் ஸ்ருதியும் மீனாவும் கடைக்கு கிளம்புறாங்க. வீட்டை பூட்டிட்டு சாவிய செப்பல் ஸ்டாண்ட்ல வைக்க அதை ஓரப்பார்வை பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. அவங்க 2 பேரும் கிளம்பினதும் யாரோ ஒரு உருவம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சாவி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து பூஜை ரூம்ல வச்சிருக்க பணம், அங்க இருந்த நகை பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பையில எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வர கரெக்டா மனோஜ் வந்து கதவை திறக்கிறாரு. உள்ள இருந்து வெளியே வர்ற உருவத்தை பார்த்து, டேய் யாரா நீ அப்படின்னு அலறிக்கிட்டு நிக்கிறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.